வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல 4th ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல பாய்சான் ரேஷியோ, யங்ஸ் மாடுலஸ், ரெஜிடிட்டி மாடுலஸ் அண்ட் பல்க் மாடுலஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராப்ளம். இது முக்கியமான ப்ராப்ளம். நோட் பண்ணீங்க. நான் கொஸ்டின் படிக்கிறேன். இன் எ டென்சில் டெஸ்ட் ஆன் எ hollow tube of external diameter 18 mm and internal diameter 12 mm. An axial load of 2 kN produced an elongation of 4.5 10⁻³ mm in a length of 75 mm, while the outer diameter suffered a compressive of 3.2 into 10⁻⁻⁴ mm. Calculate the value of Poisson's ratio, Young's modulus, rigidity modulus and bulk modulus. Problem given எழுதிக்கலாம். Given data இதுல ரெண்டு டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க, எக்ஸ்டர்னல் டயா அண்ட் இன்டர்னல் டயா. எக்ஸ்டர்னல் டயாவை நம்ம DO ன்னு எடுத்துக்கலாம். DO equal to 18 mm. DI equal to internal dia, DI equal to 12 mm. Load, axial load 2 kN. P equal to 2 kN. Newton நம்ம மாத்திக்கலாம். 2 into 10⁻³ Newton. Elongation del L equal to change in length அப்படின்னு சொல்லுவாங்க. 4.5 into 10⁻³ mm. Length of 75 கொடுத்திருக்காங்க. Length equal to 75 mm. Compression on 3.2 into 10⁻⁻⁴ கொடுத்திருக்காங்க. Change in dia 3.2 into 10⁻⁻⁴ mm கொடுத்திருக்காங்க. Calculate number 1, Poisson's ratio (1/m) கண்டுபிடிக்கணும், calculate பண்ணணும். செகண்ட் ஒன்று Young's modulus. E கண்டுபிடிக்கணும், E calculate பண்ணணும். ஃபோர்த் ஒன், தேர்ட் ஒன் rigidity modulus. Rigidity modulus N. fourth bulk modulus. பல்க் மாடுலஸ் கீ. 4 இது நம்ம கால்குலேட் பண்ணி இப்போ கால்குலேட் பண்ண போறோம். பாய்சான் ரேஷியோக்கு ஃபார்முலா லேட்டரல் ஸ்ட்ரெயின் பை லீனியர் ஸ்ட்ரெயின். நம்ம லேட்டரல் ஸ்ட்ரெயினும் லீனியர் ஸ்ட்ரெயினும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் எப்படி கால்குலேட் பண்றது? லீனியர் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணோம். Linear strain equal to change in length by original length. இது நம்ம ஷார்ட்டா எழுதுனா del L by L ன்னு எழுதிடலாம். del L நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. லீனியர் ஸ்ட்ரெயின் நம்ம ஷார்ட்டா ஈன்னு சொல்லிடலாம், ஈன்னு எழுதலாம். டெல்லோட வேல்யூ கொஸ்டின்ல 4.5 into 10⁻⁻³ ஒரிஜினல் லென்த் 75 mm 75 கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது நம்ம பிராக்கெட்ல போட்டால் கரெக்டாக ஒரு ஆன்சர்.
bracket ஓப்பன் பண்ணிங்க 4.5 into 10 பவர் 10 பவருக்கு இங்கே இருக்க இந்த அப்பியரோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பவர் -3 போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு டிவிஷன் பட்டன் அழுத்தணும் 75. இதில் 6.6 into 10 பவர் -5 வருது. E equal to 6 into 10 power -5. Linear strain. Answer நம்மளுக்கு 6 into 10 power -5 வருது. நீங்கள் யூஸ்வலாக எப்படி கால்குலேட்டரில் வருதோ அதே வேல்யூ நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இப்போ புக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா சில புக்கில் வந்து 0.0006ன்னு கொடுத்துருப்பாங்க. அது எப்படி வர வைக்கணும்னா அந்த வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஷிஃப்ட் இருக்கா, ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இஎன்ஜின்னு ஒரு பட்டன் இருக்குங்க. இஎன்ஜியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் முன்னாடி வந்துடும். இன்ட்டு 10 பவர் -3ன்னு இருக்குது. திருப்பி இன்னொரு வாட்டி இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ரிவர்ஸில் போயிடும். ஷிஃப்ட் இஎன்ஜி 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 0.0006ன்னு இந்த வேல்யூ புக்கில் இந்த மாதிரி வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா எதனா ஒரு 0 நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஆன்சர் தப்பாயிடும். அதனால 6 into 10 power -5 போடுறதே பெட்டர். நெக்ஸ்ட் லேட்டரல் ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கணும். லேட்டரல் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் டயா பை ஒரிஜினல் டயா. சேஞ்ச் இன் டயா ஒரிஜினல் டயா. ஸோ அவுட்டர் டயா தான் நம்ம எடுத்துப்போம். இதில் இன்னர் டயா நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். அவுட்டர் டயா எவ்வளோ? சேஞ்ச் இன் டயா 3.2 into 10 power -4 divided by ஒரிஜினல் டயா வேல்யூ அவுட்டர் டயா 18 mm கொடுத்துருக்காங்க. 18. இதையும் அதே மாதிரி பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 3.2 into 10 power -4 bracket க்ளோஸ் பண்ணிட்டு divided by 18. 1.778 into 10 power -5 நம்மளுக்கு ஆன்சர் வருது. லேட்டரல் ஸ்ட்ரெயின். நெக்ஸ்ட் பாய்சன் ரேஷியோ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 1/m equal to lateral strain by linear strain equal to lateral strain நம்ம இப்போ கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்கு 1.778 into 10 power -5 divided by linear strain calculate பண்ண வேல்யூ 6 into 10 power -5 6 into 10 power -5 10 power -5 cancel ஆயிடும். 1.778 divided by 6 0.2968 answer. 1/m equal to 0.2963. பாய்சான் ரேஷியோக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யங்ஸ் மாடுலஸ் இ கேட்டிருக்காங்க. இ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஏரியா கண்டுபிடிச்சிடணும். இதுக்கு இது ஹாலோ ஷாஃப்ட் அப்படின்றதுனால a equal to π/4 do ஸ்கொயர் மைனஸ் di ஸ்கொயர். இது ரெண்டுமே பிராக்கெட்ல இருக்கணும். π/4 do 18 ஸ்கொயர் மைனஸ் di 12 ஸ்கொயர். கால்குலேட்டரில் எடுத்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடணும். இப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஷிஃப்ட் EXP π/4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க இன்டூ ப்ராக்கெட் இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க 18 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ப்ரெஸ் பண்ணிங்க
மைனஸ் bracket ஓப்பன் பண்ணிட்டு 12 க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் க்ளோஸ் பண்ணுங்க 141.37 141.37 mm ஸ்கொயர் ஏ கண்டுபிடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு F equal to P by A. E equal to stress by strain இருக்கு ஃபார்முலா. அதனால ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே கண்டுபிடிச்சாதான் நம்ம E கால்குலேட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஸ்ட்ரெயின் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லீனியர் ஸ்ட்ரெயின் ஸ்மால் E கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரெஸ் மட்டும் கால்குலேட் பண்ணணும். இப்போ லோட் கொடுத்துருக்காங்க 2 kilonewton கொடுத்துருக்காங்க. 2 into 10 power 3 divided by area of 141.37. 2 into 10 power 3 divided by 141.37. Answer 14.14 Newton per mm square. Stress value E equal to stress by strain. F by small e. F value நம்ம இப்போ calculate பண்ணது 14.14 divided by strain value நம்ம already calculate பண்ணியிருக்கோம். இங்க இருக்கு linear strain நம்ம calculate பண்ண வேல்யூ 6 into 10 power minus 5 கொடுத்திருக்காங்க. 6 into 10 power minus 5 bracketல போட்டுக்கலாம். One 4.14 divided by 6 into 10 power minus 5. Two three five six six six. இது பெருசா நம்பர் பெருசா வருது. பாயிண்ட் நிறைய நம்பர் தள்ளி வருதுன்னா இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணிங்க. இஎன்ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துடும். இஎன்ஜி பட்டன் எங்கே இருக்கு? இங்கே இருக்கும் இஎன்ஜி. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாயிண்ட் முன்னாடி வந்துடும், ஃப்ரண்ட்டில் வந்துடும். இன்னொரு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ரண்ட்டில் வந்துடும். 1000 ஃப்ரண்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். 235.66 into 10 power minus 3 minus 3 கிடையாது, 3 தான். So Young's modulus 235.66 into 10 power 3. E value Young's modulus கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம calculate பண்ணியாச்சு. Young's modulus calculate பண்ணிட்டோம். இப்போ n கண்டுபிடிக்கணும். n கால்குலேட் பண்ணோம். ஓகே, ரிலேஷன்ஷிப் between E and n. E ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்க வேல்யூ இருக்கு. இந்த ஃபார்முலா எடுக்கிறது தான் பெட்டர். E equal to 2n 1 plus 1 by m Poisson ratio. n வேல்யூ நம்ம இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரோம். E divided by 2 into 1 plus 1 by m. E value 235.66 into 10 power 3 by 2 into 1 plus Poisson ratio value நம்ம calculate பண்ண value 0. இந்த இடத்துல இருக்கு 0.296.
நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வேல்யூ இருக்கு, இதுதான் போடணும். 0.2963 n equal to bracketல போட்டுடலாம் 235.66 into 10 power 3 bracket close பண்ணீங்க divided by 2 into 1.2963 1.29 1 plus 0.2963 அதான் 1.2963 போட்டிருக்கேன். 9089.7.16 9089.7.168 நியூட்டன் per mm ஸ்கொயர். n வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரிலேஷன்ஷிப் between E and K. E equal to 3K 1 minus 2 by M. இது ஃபார்முலா. இந்த 1 by M இங்கே போட்டணும். E equal to 3 1 minus 2 into 1 by M. ஆக்சுவல் ஃபார்முலா இப்படி எழுதுறது நம்மளுக்கு புரியும். இங்கே பாய்சான் ரேஷியோ இங்கே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு புரியும் ஈஸியாக. ஆனால் இப்படி மாற்றி எழுதிக்கணும். இப்போ கே வேல்யூ தான் தெரியாது நம்மளுக்கு, இ தெரியும். ஸோ கே வேல்யூ மட்டும் இங்கே வச்சுட்டு மற்ற எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும். இ டிவைடட் பை 3 into 1 minus 2 into 1 by M. வேல்யூஸ் என்டர் பண்ணிடலாம். E வேல்யூ 235.66 into 10 power 3 by 3 into 1 minus 2 into 1 by 2 1 by M 0.2963. ஃபர்ஸ்ட் இந்த 2 into 0.29 போட்டுடலாம். 2 into 0.2963 1 minus answer into 3. இந்த வேல்யூ போட்டாச்சு. 1.222 வந்துச்சு கீழே இருக்க வேல்யூ, டினாமினேட்டர் வேல்யூ. இப்போ மேலே இருக்க வேல்யூ என்டர் பண்ணுங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. 235.66 into 10 power 3 bracket close பண்ணிட்டு divided by answer. K equal to 192816.233 Newton per mm square. K value கண்டுபிடிச்சிட்டோம். n value, K value, Poisson ratio மூணு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. Thank you.